அப்பப்பா எவ்வளோ வேலை காலையில் எழுந்திரிச்சா ஒரே வேலையே இருக்கு, வேலையே தீர மாட்டிருக்கு. டேய் ரஜே, என்னம்மா சொல்லுமா. தண்ணியே எஸ்டியா காலேஜ் கிளம்புருக்கு. இதா காய வைக்க போகிறம்மா. நீ என்ன பண்ணுற? இதை உனக்கு டிஃபனுக்கு காலேஜுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு உனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்ல, அதனால நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். டக்குன்னு நீ தண்ணியை வச்சு குளிச்சுட்டு கிளம்பு. நீ காலையில் என்ன வேணால் செஞ்சுக்கம்மா, ஆனால் மத்தியானம் எனக்கு தாளிச்ச சாப்பாடு மட்டும் செஞ்சு கொடுத்துரு. தாஜி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா வயிறு ரொம்ப சுருங்கி போயிடும், அந்த இது குடல். அதனால குழம்பு சாப்பாடு வச்சு தரேன், நீ எடுத்துட்டு போய் காலேஜில் வந்து சாப்பிட்டுக்க. குழம்பு வச்சு தந்தால் நான் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன். சரி, தாஜி சாப்பாடு இன்னைக்கு ஒரு நாளைக்கு கொடுக்குறேன், நாளையிலேருந்து குழம்பு தரேன். எனக்கு குழம்பே வேண்டாம்மா, எனக்கு பேக்கில் குழம்பு கொட்டுது. கவர் போட்டு தரேன். கவர் போட்டாலும் கொட்டுதுமா, புரிஞ்சுக்க. நீ ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்துட்டு போ, நாளையிலேருந்து உனக்கு தாஜி சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறேன். எனக்கு மட்டும் தாளிச்ச சாப்பாடு வேண்டாம், தங்கச்சிக்கும் தாளிச்ச சாப்பாடு தான் வேணுமாம்மா. என்னன்னு கேளு. பொம்மை இங்க வா. என்னம்மா உனக்கு தாஜி சாப்பாடு வேணுமா? ஆமாம்மா. பாரும்மா, அவளும் தாளிச்ச சாப்பாடு தான் கேட்குறா. இதுக்கு மேலே எங்களுக்கு தாளிச்ச சாப்பாடே செஞ்சு கொடு. குழம்புலாம் ஆக்கி கொடுத்தா நான் கொண்டுட்டு போக மாட்டேன், பார்த்துக்க. சரி போங்க போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, 2 பேருக்கு டிஃபனுக்கு சோறு போட்டு தரேன், தாஜி சாப்பாடு. ஓகேம்மா. சரிம்மா. டெய்லி தாஜி சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டே இருக்கிறதா இருக்கு, என்னால முடிய மாட்டேங்குது, வயசாகி போச்சுல்ல. ரெடி ஆயிட்டுங்களா? கூப்பிட காதல் விழுவுதாடா, காலேஜுக்கு டைம் ஆகுதுடா. வந்துட்டம்மா, நான் கிளம்பிட்டேன். அவன் பொம்மை ரெடி ஆயிட்டா? ஏ பொம்மை, ரெடி ஆயிட்டியா? சரி, போயிட்டு காலேஜுக்கு பத்திரமா போயிட்டு கரெக்டாக வீட்டுக்கு வந்துடணும், சரியா? சரிம்மா. சரியா பாப்பா? சரிம்மா. பத்திரமா பாய்.